ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சீரீஸில் நிறைய நியூ வேர்ட்ஸ், அதோட மீனிங், அந்த வேர்டை எப்படி ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அந்த பேசிஸில் இன்றைக்கும் சில வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணலாம். த ஃபர்ஸ்ட் வேர்ட் மோஸ்ட். மோஸ்ட் அப்படின்னா பெரும்பாலான அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மோஸ்ட் சில்ட்ரன் லைக் சாக்லேட்ஸ். மோஸ்ட் சில்ட்ரன் லைக் சாக்லேட்ஸ் அப்படின்னா பெரும்பாலான குழந்தைகளுக்கு சாக்லேட்ஸ் பிடிக்கும். ஒரு சென்டென்ஸில் இந்த மோஸ்ட் அப்படின்ற வேர்டை எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப்பை பற்றி மென்ஷன் பண்ணாமல் ஜென்ரலாக பேசும்போது யூஸ் பண்ணுவோம். இந்த சென்டென்ஸில் மோஸ்ட் சில்ட்ரன் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் சில்ட்ரன் அப்படின்னா பெரும்பாலான குழந்தைகள் அப்படின்னு அர்த்தம். இங்கே பெரும்பாலான குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது அது இந்தியாவில் உள்ள குழந்தைங்களாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த கண்ட்ரியில் உள்ள குழந்தைங்களாக கூட இருக்கலாம். இங்கே எந்த கண்டிஷனுமே கிடையாது. அந்த மாதிரி எந்த கண்டிஷனுமே ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் ஜென்ரலாக சொல்லும்போது மோஸ்ட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வேர்ட் மோஸ்ட் ஆஃப். மோஸ்ட் ஆஃப் அப்படின்னாலும் பெரும்பாலான அப்படின்னு தான் அர்த்தம். இதை எப்படி ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் இன் கிளாஸ் 4 லைக் சாக்லேட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் இன் கிளாஸ் 4 லைக் சாக்லேட்ஸ் அப்படின்னா 4ஆம் வகுப்பு படிக்கிற பெரும்பாலான குழந்தைகளுக்கு சாக்லேட்ஸ் பிடிக்கும். இந்த சென்டென்ஸில் ஏன் மோஸ்ட் சில்ட்ரன் யூஸ் பண்ணாமல் மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் யூஸ் பண்ணியிருக்கோன்னு புரியுதா? ஏன்னா இங்கே கிளாஸ் 4 அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட குரூப்பை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போது ஒரு குறிப்பிட்ட குரூப்பில் மெஜாரிட்டியை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம இந்த மோஸ்ட் ஆஃப் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, I spend most of my salary to buy clothes. I spend most of my salary to buy clothes அப்படின்னா என்னோட சம்பளத்தில் பெரும்பாலான பணத்தை நான் துணிகள் வாங்குறதுக்காக செலவு பண்ணுறேன். இங்கே என்னோட சம்பளத்தில் பெரும்பாலான பணத்தை அப்படின்னு சொல்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் த மோஸ்ட். த மோஸ்ட் அப்படின்னா மிகவும் அப்படின்னு அர்த்தம். ஜென்ரலாக இந்த த மோஸ்ட்டை சூப்பர்லேட்டிவ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். மை டாட்டர் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் இன் அவர் ஃபேமிலி. மை டாட்டர் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் இன் அவர் ஃபேமிலி அப்படின்னா எங்களோட குடும்பத்திலேயே என்னோட பொண்ணு தான் ரொம்ப அழகாக இருப்பா. இது ஒரு சூப்பர்லேட்டிவ் சென்டென்ஸ். இங்கே த மோஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் மோஸ்ட்லி. மோஸ்ட்லி அப்படின்னா பெரும்பாலும் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஐ ஸ்பீக் மோஸ்ட்லி இங்கிலீஷ் அட் ஒர்க் பிளேஸ். ஐ ஸ்பீக் மோஸ்ட்லி இங்கிலீஷ் அட் ஒர்க் பிளேஸ் அப்படின்னா நான் வேலை செய்கிற இடத்துல பெரும்பாலும் இங்கிலீஷில் பேசுகிறேன். நெக்ஸ்ட் ஒன் அட்மோஸ்ட். அட்மோஸ்ட் அப்படின்னா அதிகபட்சம் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஐ வில் பி அவுட் ஃபார் 4 days அட்மோஸ்ட். ஐ வில் பி அவுட் ஃபார் 4 days அட்மோஸ்ட் அப்படின்னா அதிகபட்சம் 4 நாள் நான் வெளியில் இருப்பேன். ஸோ அட்மோஸ்ட் அப்படின்னா அதிகபட்சம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அப்படின்னா மிக முக்கியமாக அப்படின்னு அர்த்தம். ஜென்ரலாக ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணணும் அப்படின்னா இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஆஃபீஸில் ஒரு புது மேனேஜரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஹீ ஹேஸ் ஒர்க்ட் இன் அ பிக் கம்பெனி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஹீ ஹேஸ் ஹேண்டில்ட் மெனி UK ப்ராஜெக்ட்ஸ். ஹீ ஹேஸ் ஒர்க்ட் இன் அ பிக் கம்பெனி அப்படின்னா அவர் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துருக்காரு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஹீ ஹேஸ் ஹேண்டில்ட் மெனி UK ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா மிக முக்கியமாக அவர் நிறையா UK ப்ராஜெக்ட்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல அவர் நிறைய UK ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஹைலைட் பண்ணுறதுக்காக இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அப்படின்னா மிக முக்கியமாக அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் மோஸ்ட் ரீசன்ட்லி. மோஸ்ட் ரீசன்ட்லி அப்படின்னா மிக அண்மையில் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மோஸ்ட் ரீசன்ட்லி பீப்புள் ஹவ் மூவ்ட் ஃப்ரம் சென்னை டு தேர் ஓன் சிட்டிஸ் டியூ டு COVID-19. மோஸ்ட் ரீசன்ட்லி பீப்புள் ஹவ் மூவ்ட் ஃப்ரம் சென்னை டு தேர் ஓன் சிட்டிஸ் டியூ டு COVID-19 அப்படின்னா சமீப காலமாக மக்கள் COVID-19னால் சென்னையிலிருந்து அவங்களோட சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ மோஸ்ட் ரீசன்ட்லி அப்படின்னா மிக அண்மையில் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் மோஸ்ட் ஆஃப் த டைம். மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படின்னா பெரும்பாலான நேரம் அப்படின்னு மீனிங். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, திஸ் மார்க்கெட் இஸ் ரியலி பிஸி மோஸ்ட் ஆஃப் த டைம். திஸ் மார்க்கெட் இஸ் ரியலி பிஸி மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படின்னா பெரும்பாலான நேரம் இந்த சந்தை ரொம்ப பிஸியாகவே இருக்குது.
ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படின்னா பெரும்பாலான நேரம் அப்படின்னு அர்த்தம். த லாஸ்ட் ஒன், மோஸ்ட் வேல்யூபிள். மோஸ்ட் வேல்யூபிள் அப்படின்னா மிக மதிப்புள்ள அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, யுவர் ஃபீட்பேக் இஸ் மோஸ்ட் வேல்யூபிள் டு மீ. யுவர் ஃபீட்பேக் இஸ் மோஸ்ட் வேல்யூபிள் டு மீ அப்படின்னா உங்களோட கருத்து எனக்கு மிக மதிப்புள்ளது. இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும். அதை என்ன மீனிங் அப்படின்னு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பேசும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.